வணக்கம் நண்பர்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் விஜயும் நடிகை திரிஷா அவர்கள் இணைத்து பேசி மிக அவதூறாக பேசியிருந்தாரு, கொச்சையா பேசியிருந்தாரு. அதனால ஒட்டுமொத்த தமிழக எதிர்கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் விஜயும் திரிஷாவையும் இணைத்து ஆபாசமாக பேசியிருந்தார். முதல்ல விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரவே இருக்கட்டும், திரிஷாட்டிருந்து வெளியே வரட்டும், அதன் பிறகுதான் அரசியல் செய்யட்டும், அப்பொழுதுதான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயையும் திரிஷாவையும் இணைத்து ஆபாசமாக பேசியிருந்தார். இதனால ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாமே கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் மட்டும் இப்படிப்பட்ட ஆபாச பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்போது எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிமுகவும் அதில் உள்ள பெண்கள் நடிகரை பற்றியெல்லாம் மிக மிக கேவலமாக அவலமாக பேசுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய எதிரியாக நினைத்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயையும் திரிஷாவையும் இணைத்து ஆபாசமாக பேசியிருக்கின்றார். அதனால மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் 2 முறை 2 மாநிலத்திற்கு கவர்னராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெண்களை பற்றி, நடிகைகளை பற்றி மிக இழிவாக ஒரு தலைவர், அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் பேசியது மிக மிக தவறான செயல். அதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த ஓரளவுக்கு கண்ணியமாக பேசக்கூடிய அண்ணாமலை அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதன் தொடர்ச்சியாக 4 நாள் கழிச்சு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள். என்னுடைய பேச்சு யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு. சரி, இதை பற்றி அவருடைய அவதூறு பேசி பற்றி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங், யூடியூப், சேட்டலைட் சேனல் இது எல்லாமே 4 நாட்களா அதை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பெண்களை பற்றி மிக இழிவாக நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கின்றார். பெண்களுக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கு அது நடிகைகளையை மதிப்பதே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி. இப்படி மோசமான நிலையில ஒரு 4 நாளா நெரேட்டிவை செட் பண்ணி கடந்த 4 நாளா பேசிட்டு இருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒட்டுமொத்தமான யோகியமான கட்சியை போல, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற கட்சியை போல தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கடந்த கால வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பெண்களை, குறிப்பாக நடிகைகளை, தன்னுடைய எதிர்கட்சியை சேர்ந்த பெண்களை மிக மிக மோசமான ஆபாச வார்த்தையால் அர்ச்சனை செய்யக்கூடிய முதல் தரமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவுக்கே ஆபாச பேச்சுக்கு வழிகாட்டி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆபாசமா பேசிட்டாருங்கிறதுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த ஐடி விங்கியும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திருப்பி விட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் மாநாடு அதனுடைய எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பாதுகாப்புக்கு இருந்த பெண் காவல்துறை அதிகாரியை இடுப்ப கிள்ளி ஆபாசமாக பேசி வன்முறையில் ஈடுபட்டவர்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி சேர்ந்தவர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு அந்த கட்சி தலைமை தாங்கி நடத்தியது கனிமொழி. அதற்கு அவர் கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதற்கு மாறாக பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்திற்கே சென்று அந்த பெண் போலீஸை மிரட்டியவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தனக்கு எதிர்கட்சியாக இருக்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு அவதூறு பேச்சு பேசியதுனால ஒட்டுமொத்த ஊடகத்தையும் திருப்பி விட்டுருக்கிறாங்க. சரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தற்பொழுது தண்டனை கிடைச்சிருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த பேச்சு, ஆபாச பேச்சு நடிகை குஷ்பு பற்றியும் தமிழக கவர்னர் RN ரவி அவர்களை பற்றியும் மிக மோசமாக காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு, காது கூசுற அளவுக்கு பேசினவர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஜாமீன் கேட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் கடந்த காலத்தில் சென்ற பொழுது
அந்த வழக்கை நடத்திய நீதிபதி அல்லி அவர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்காக வாதாடிய வழக்கறிஞரை பார்த்து அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க பார்க்கலன்னு சொன்னாங்க. முதல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய வீடியோவை பார்த்துட்டு வந்து அப்புறமா நீங்க ஜாமீன் கேளுங்கன்னாங்க. அடுத்ததாக ஒரு 15 நாள் கழிச்சு மீண்டும் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது வழக்கறிஞரை பார்த்து அந்த ஆபாச பேச்சை நீங்க கேட்டீங்களான்னு கேட்டாங்க. குடும்பத்தோட பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. பார்த்தேன், மிக மோசமாக இருந்தது. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் பெரிய அளவில் இருந்ததுனால தன் நிலை மறந்து அப்படி பேசிட்டாரு, அதனால மன்னிச்சுக்கோங்க, ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதன் பிறகு 1 மாசத்திற்கு மேலாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறையில் இருந்த பிறகுதான் ஜாமீன் கிடைச்சது. அன்னையிலிருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவ்வளவு மோசமாக இதுவரை ஆபாச பேசவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலம் மாறிடுச்சு. நீதிபதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, குறிப்பா அநீதிக்கு எதிராக தீர்ப்பளிக்க ஜாமீன் வழங்க மறுத்துறாங்க. அதனால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற அவதூறு பேச்சாளர்கள் தற்பொழுது கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க. அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக கூட சேர்ந்து, அதாவது கூட்டணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறனாலும் பெண்களை, நடிகைகளை, தன்னுடைய எதிர்கட்சி சேர்ந்தவர்களை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியை சேர்ந்த பெண்களை மிக இழிவாக பேசுறதுல பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கூட்டணி வைத்திருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான பேச்சை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரிஷாவையும் விஜயும் இணைத்து பேசியிருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஏற்கனவே குறிப்பிட்டதை போல குஷ்பு பற்றியும் கவர்னர் ஆர் என் ரவி அவர்களை பற்றியும் மிக அவதூறாக பேசியதற்காக சென்னை நீதிமன்றம் 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30 நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. நிவாரணம் மேல்முறையீடு செய்வதற்காக இந்த அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதற்காக நீதிமன்றத்துக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக ஜெயிலில் தூக்கி போடுங்கன்னு சொல்லாம 30 நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குக்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு 5 கோடி, ஒரு நாள் சிட்டிங்க்கு 1 கோடி இல்லைன்னா 5 கோடி கேட்டாலும் துஷார் மேத்தாயாவது வைத்து இந்த வழக்கில் இருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஜாமீன்ல விடுதலையே வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர், அமைச்சர், துணை முதலமைச்சர் இருவருடைய ஆசீர்வாதத்தில் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சைதை சாதிக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆபாச பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆபாச பேசும் அரசியல்வாதிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாது, அவர்களை பாதிக்காது. சட்டம் எல்லாமே சாதாரண மனிதனுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருக்க சட்டம். அவர்களை மட்டும்தான் தட்டி கேட்கும். அரசியல்வாதிகளையும் பணம் படைத்தவர்களையும் மற்றும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள், குற்றவாளிகளை எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் கட்டுப்படுத்தாது. அதனால அரசியல்வாதிகள் தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க, தண்டனை கிடைக்காத வரை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.